அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஹிந்தி மத்தியமா எக்ஸாம்ல பேப்பர் 1 அதுல போயம் 4 இதோட சம்மரி இன்னைக்கு பார்க்கலாம். போயம் டைட்டில் உங்களுக்கே தெரியும், ஹோங்கே காமியா. இந்த கவிதையோட கவி ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர். இவர் எழுதிய இந்த அருமையான கவிதை வரிகள் தான் நம்மளுக்கு மதியமால 4th போயமா இருக்கு. கவி ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் மத்திய பிரதேஷ்ல அசோக் நகர்ல பிறந்தார். இவரோட அப்பா ஒரு ஆசிரியர். ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் லக்னோ பல்கலைக்கழகத்துல MA இங்கிலீஷ் முடிச்சதோட சட்டத்தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றவர். ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் தூர்தர்ஷன் துணை இயக்குநராகவும் இருந்து ஓய்வு பெற்றவர். இவர் கவிதைகளை தவிர ஏகாங்கி நாடகங்கள் மற்றும் நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்கிறாரு. 1919 மை பக்த் கே ஹூ சாம்னே அப்படிங்கிற கவிதை தொகுப்பிற்காக இந்திய சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவருடைய அத்தியந்த் மகத்துவபூர்ண புஸ்தகை முझे और अभी कहना है, மிகவும் அருமையான மகத்துவபூர்வமான புத்தகம் இது. இவருடைய இந்த புத்தகம். இப்போ நாம ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர், கவி ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூரோட கவிதையான ஹோங்கே காமியா இதோட சம்மரிக்கு போகலாம். அதை இன்னைக்கு ரிவிஷன் பண்ணுவோம். ஹோங்கே காமியாப். காமியாப் அப்படின்னாலே வெற்றி பெறுதல், பூர்ணமடைதல் அப்படிங்கிற அர்த்தங்கள் உண்டு. கண்டிப்பா நம்ம வெற்றி அடைவோம். ஹோங்கே காமியாப், வெற்றி பெறுவோம், வெற்றி அடைவோம். இதுல பாருங்க, प्रस्तुत कविता के माध्यम से कवि हमारा आत्मविश्वास जागृत करते हैं. कवि कहते हैं कि हमारा प्रयास व्यर्थ नहीं होगा. हमें विश्वास है और पूरा विश्वास है कि एक न एक दिन अवश्य हम विजय प्राप्त करेंगे. प्रस्तुत कविता के माध्यम से கொடுக்கப்பட்டுள்ள இந்த கவிதையின் மூலமாக, இந்த கவிதையின் வாயிலாக கவிஞர் ஹமாரா ஆத்ம விஸ்வாஸ், நமது தன்னம்பிக்கையை ஜாகிரத் கர்த்தே ஹை, விழிப்படைய செய்கிறார், விழித்திருக்க செய்கிறார். கவி கவிதே ஹை, கவிஞர் சொல்கிறார், கி ஹமாரா பிரயாஸ், நமது பிரயத்தனம், நமது முயற்சி, व्यर्थ नहीं होगा, வீணாக போகாது. ஹமே விஸ்வாஸ் ஹை, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. और மேலும் பூரா விஸ்வாஸ் ஹை, முழு நம்பிக்கை இருக்கிறது. कि एक न एक दिन, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அவசிய ஹம், நிச்சயமாக நாம் விஜய பிராப்த் கரேங்கே, வெற்றி அடைவோம், நமது வெற்றியை பெறுவோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் நமது வெற்றியை பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, முழு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். कवि कहते हैं कि पूरे देश में जो अशांति फैली हुई है वो समाप्त होकर चारों ओर शांति की स्थापना होगी. हमें विश्वास है और पूरा विश्वास है कि एक न एक दिन अवश्य हम विजय प्राप्त करेंगे. கவிஞர் எழுதியிருக்கிற கவிதையினுடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் இந்த லைன் ரிப்பீட் ஆகுது பாருங்க. நீங்க இந்த கவிதையில போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட முடிவுலையும் வந்திருக்கு பாருங்க. விஸ்வாஸ் है, विश्वास पूरा है, विश्वास हम होंगे कामयाब एक दिन.
கீழே பாருங்க, है विश्वास, पूरा है विश्वास, हम होंगे कामयाब एक दिन. அதே மாதிரிதான் இந்த மீதி உள்ள ரெண்டுல இருக்கு. है विश्वास, पूरा है विश्वास, हम होंगे कामयाब एक दिन. அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட முடிவுலையும் இந்த மாதிரி சொல்றது நம்மளோட மனசுல இது வந்து இந்த ஆழ பதிய வைக்கிற முயற்சி. திருப்பி நம்ம சொல்லும் போது நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை, கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி அடைவோம், ஜெயமடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நம்மளை எரியாமையே ஏற்படுத்தும் வரிகள் இவை. கவி कहते हैं कि पूरे देश में, कवि कहते हैं, கவிஞர் சொல்கிறார் कि पूरे देश में, நாடு முழுவதிலும் जो अशांति फैली हुई है, எந்த ஒரு அமைதியின்மை பரவி இருக்கிறதோ समाप्त होकर, அது நம்மிடமிருந்து முடிவு பெற்று, அந்த அமைதியின்மையானது முடிவு பெற்று चारों ओर, நான்கு புறமும் शांति की स्थापना होगी, शांति की स्थापना, அமைதி நிறுவப்படும், அமைதி நிலைநிறுத்தப்படும். शांति की स्थापना होगी, அமைதியானது நிறுவப்படும். हमें विश्वास है, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. और पूरा विश्वास है, நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. कि एक ना एक दिन, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், கண்டிப்பாக ஒரு நாள், अवश्य हम विजय प्राप्त करेंगे, கண்டிப்பாக நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், ஜெயம் என்பதை அடைவோம். आगे कवि कहते हैं कि हम भारतवासी एक साथ मिलकर रहेंगे और कंधे से कंधा मिलकर चलेंगे. हमें इस बात पर विश्वास है और पूरा विश्वास है कि हम एक न एक दिन आपस की अपनी दुश्मनी छोड़कर एक साथ मिलजुल कर रहेंगे. அது இந்த மேலே சொல்லப்பட்ட வரிகளுடைய ரிப்பீட்டேஷன் இங்க கீழே திரும்ப வரும். இந்த பேராவில் இந்த ஆரம்பத்துல உள்ள வரிகள் திரும்ப வந்து நினைவு கூறப்படுது. ஆகே கவி கப்தேகே, மேலும் கவிஞர் சொல்கிறார் कि हम भारतवासी, நாம் பாரத்வாசி, பாரத மக்களாகிய நாம், ஹம் பாரத்வாசி, பாரத மக்களாகிய, அதாவது இந்திய மக்களாகிய நாம், ஏக் சாத் மில்கர், ஒன்றாக இணைந்து, ரஹேங்கே இருப்போம், ஏக் சாத் மில்கர் ரஹேங்கே, ஒன்றாக இணைந்து இருப்போம். और कंधे से कंधा मिलकर, தோளோடு தோள் கோர்த்து, चलेंगे, செல்வோம், பயணிப்போம், இல்லை மேற்கொண்டு மேலே முன்னேறுவோம். हमें इस बात पर विश्वास है, हमें इस बात पर, நமக்கு இந்த விஷயத்தில் விஸ்வாஸ் है, நம்பிக்கை இருக்கிறது. और पूरा विश्वास है, மேலும் முழு நம்பிக்கை இருக்கிறது. எந்த விஷயத்தில்? हम एक न एक दिन, நாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள், आपस की, நமக்கு இடையில் உள்ள, अपनी दुश्मनी छोड़कर, நமது பகைமையை விட்டு, एक साथ मिलजुल कर रहेंगे, ஒன்றாக இணைந்து இருப்போம், ஒன்று சேர்ந்து இருப்போம். ஏன்னா நம்ம பாரத மக்களுடைய இயல்பு என்ன அப்படின்னாக்கா, நமக்குள்ள வந்து உடை, உணவு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே எவ்வளவு அந்தந்த பகுதிகளுக்கு உரிய அந்த பழக்க வழக்கங்களை பொறுத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நம்ம இந்தியா அப்படின்னாலே நமது நாடு, நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு தான் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கும். வேற எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு இது நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து நம்ம வாழ்ற ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு மாவட்டம், இல்ல ஒவ்வொரு பகுதி, இல்ல ஒவ்வொரு பிரதேசம், அதற்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை அணிகலன்கள், இல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நமது கலாச்சாரங்கள், பண்பாடுகள், இல்ல நம்ம வந்து கொண்டாடுற விழாக்கள், இந்த மாதிரி வரிசை சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளுக்கு ஏத்த மாதிரி வேற வேறையா இருக்கும். எப்படி இருந்தாலும் அது இன்னொரு வந்து மொழிகள், பல்வேறுபட்ட மொழிகள். சோ இது மாதிரி எந்த மாதிரியான வேறுபாடுகள் எதுல இருந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறதுல நம்மளுக்குள்ள வேறுபாடுகள் வந்து இருந்ததே இல்லை, இருக்க போவதும் கிடையாது. அப்படியே ஏதாவது பகைமையோ இல்ல வேற்றுமையோ தென்பட்டாலும் அதை களைந்து
நாம் தோளோடு தோள் கோர்த்து முன்னேறி செல்வோம், நமது வெற்றியை அடைவோம் அப்படிங்கிறத கவிஞர் வந்து ரொம்ப அழகா அந்த கவிதையில வந்து சொல்றாரு. அந்தமே கவி கத்தேகை, இறுதியில் கவிஞர் சொல்கிறார் என்னன்னா, ஆஜ் கே தின் ஹமே கிசி சே டர் நஹி ஹை, किसी से भय नहीं है, वो भय और डर दूर हो गया है, क्योंकि हम सब एक साथ मिल गए हैं और एक हो गए हैं। हमें कोई कुछ नहीं कर सकता। हमें विश्वास है और पूरा विश्वास है कि एक न एक दिन हम अपने मंजिल तक पहुंचेंगे और सफलता प्राप्त करेंगे। அந்தமே கவி கத்தேகை, இறுதியாக கவிஞர் சொல்கிறார், அதாவது இந்த கவிதையினுடைய இறுதியில் கவிஞர் சொல்கிறார், ஆஜ்கே தின், இன்றைய தினம், இப்ப ஹமே கிசிசே டர் நஹி ஹை, ஹமே நமக்கு கிசிசே யாரிடமும் டர் நஹி ஹை பயம் இல்லை, கிசிசே பய நஹி ஹை யாரிடமும் பயம் இல்லை, டர் பய ரெண்டுமே ஒரே மீனிங், வேற்றுமை இல்லை, யாரு கண்டு நம்ம அஞ்சவில்லை, वह भय और डर दूर हो गया है, யாரிடமும் பயமோ அச்சமோ நமக்கு இல்லை, वो भय और डर दूर हो गया है, அந்த பயமும் அச்சமும் நம்மிடமிருந்து தூர போய்விட்டன, விலகிவிட்டன, क्योंकि ஏனென்றால் हम सब நாம் அனைவரும் एक साथ मिल गए हैं ஒன்றாக இணைந்துள்ளோம், இணைந்து இருக்கிறோம், और एक हो गए हैं மேலும் ஒன்றாகி இருக்கிறோம், ஒன்றாக இணைந்ததோடு மட்டுமல்ல நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாகி, அதாவது ஒரு இனமாகி விட்டோம். இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து பாரத இந்தியர்கள், இந்திய மக்கள் அப்படிங்கிறத விட இந்தியர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்திய மக்கள் அப்படிங்கிறது பரவலா எல்லாத்தையுமே சொல்றது, இந்தியர்கள் அப்படின்னாக்கா ஒண்ணுதான், இந்தியா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்ல வரதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து எல்லாருமே வந்து தனித்தனியா இருந்தோம், இப்போ ஒன்னாயிட்டோம், ஓரால் ஆயிட்டோம். இந்தியர்கள் அப்படிதான் சொல்றத பாரத்வாசி, இந்தியா இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தது, இப்ப பாரதம் பாரத்வாசி இந்தியர்கள் அப்படின்னு ஆயிட்டோம், நம்ம ஒன்னாயிட்டோம், ஒரே ஜீவன் ஆயிட்டோம், தனித்தனியா இருந்தவங்க இப்போ ஒரே ஜீவன் ஆயிட்டோம். हमें कोई कुछ नहीं कर सकता, हमें நம்மை कोई யாரும் कुछ नहीं कर सकता யாரும் எதுவும் செய்ய முயலாது, हमें विश्वास है நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, और पूरा विश्वास है முழு நம்பிக்கை இருக்கிறது, कि एक न एक दिन ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா என்றாவது ஒரு நாள், हम अपने मंजिल तक நாம் நமது குறிக்கோள் வரை पहुंचेंगे சென்று அடைவோம், और सफलता प्राप्त करेंगे மேலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். மஞ்சில் அப்படிங்கிறது மாடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இங்க வந்து குறிக்கோள்ங்கிற அர்த்தத்தை வந்து இங்க எடுத்துக்கலாம். हम अपने मंजिल तक पहुंचेंगे நாம் நமது குறிக்கோள் வரை சென்றடைவோம், நாம் நமது குறிக்கோளை சென்றடைவோம், அவர் சஃபல்தா பிராப்த் கरेंगे மேலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இந்த லெசனை, இந்த போயமோட சம்மரியை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். தன்யவாத்.